யோசுவா 2ஆம் அதிகாரத்துல ராகாப் ஒரு வேசி, அதாவது விபச்சாரம் பண்ற ஸ்திரீ. இதுவே மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல ராகாப் இயேசு கிறிஸ்துவோடைய கிராண்ட் மதர், அதாவது கொல்லுக்கு கொல்லு பாட்டி. எப்படி இந்த கதை மாறுச்சுன்னா, யோசுவா எரிகோவை பிடிக்கும் போது முதலாவது வேவு பார்க்க 2 கர்த்தருடைய பிள்ளைய எரிகோவுக்கு அனுப்பினாரு. அப்படி வேவு பார்க்க வந்தவங்களை காட்டி கொடுக்காம தன்னுடைய வீட்டுல மறைச்சு வச்சு பாதுகாத்த ஒரு ஸ்திரீ தான் இந்த ராகாப். அவங்களை காப்பாத்தினதுனால எரிகோவை அழிக்கும் போது உன் குடும்பம் அழியாதபடிக்கு நாங்க கொடுக்கிற சிகப்பு நூலை உன் ஜன்னல்ல கட்டி வைன்னு அந்த வேவுக்காரங்க சொன்னாங்க. அந்த சிகப்பு நூலை பார்க்கும்போது எங்க மனுஷர் உங்க குடும்பத்தை அழிக்க மாட்டாங்கன்னு வாக்கு கொடுத்தாங்க. ராகாப்பும் அப்படியே கீழ்ப்படிந்து ஆண்டவரை விசுவாசித்து தன்னுடைய வீட்டு ஜன்னல்ல அந்த சிகப்பு நூலை கட்டி வச்சாங்க. அதனால உங்க குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் ராகாப்பினுடைய சின்ன விசுவாசம் கீழ்ப்படிதலை பார்த்து அவளுடைய வேசித்தனத்தின் வாழ்க்கையின் ஸ்டோரிய மாத்தி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொல்லு பாட்டியா வர மாதிரி அந்த ஸ்டோரிய ரீரைட் பண்ணிருக்காரு. அவர் எவ்வளவு நல்லவர்ல. ராகாப்பினுடைய ஸ்டோரிய ரீரைட் பண்ணவர் உங்க ஸ்டோரிய